இந்த வீடியோவில் நாம் மீல் மேக்கர் கிரேவி செய்வது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மீல் மேக்கர் கிரேவி செய்வதற்கு ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்தவொடனே 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை போட்டுக்குங்க. அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. அந்த சூட்லேயே அது வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியை இருத்துருங்க. ஒரு வெடிக்கட்டி வச்சு வெடிக்கட்டி எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் அது ஆறட்டும். ஆறின பிறகு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்குங்க. நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை அதில் போட்டு நல்லா கலந்துக்குங்க. அந்த மிளகாய் தூள் நல்லா ஊறின அந்த மீல் மேக்கரில் அது பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகி வந்தோடனே ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. அதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிக்குங்க. அதில் கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கி வந்தோன்னா 2 பச்சை மிளகாவை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சீரக பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்த பிறகு 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா சைடில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.